வரப்போற லோக்சபா தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த சரத்குமார் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு தன்னுடைய கட்சியவே கலைச்சிட்டு பாஜகவோட போய் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போற லோக்சபா தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சியுமே பல கட்சிகளோட கூட்டணி அப்படின்றத வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா சாமக இருக்கு இல்லையா, சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலையோட முன்னிலையில் தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் சேர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2 மணிக்கு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. தூங்கிட்டு இருந்தேன், என் பொண்டாட்டி எழுப்பி நான் பாஜகவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதனால பார்த்தோம் அப்படின்னா 2 மணிக்கு அண்ணாமலைக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கட்சியை கலைச்சிட்டு கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா பொண்டாட்டி நீ பாஜகவுக்கு போனாலும் கூடவே இருப்பேன்னு சொன்னதெல்லாம் கட்சியை கலைச்சி கட்சியில் சேர்றதுக்கு ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி பலரும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நடந்துச்சுன்றதை நான் நம்ம நாலு வீட்டில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுவும் 8 மணிக்கு நம்ம சேனல் அப்லோட் ஆகும். அதையும் பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.